எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களெல்லாம் உள்ள தூக்கி வைப்போம், நீங்கள் பிரச்சாரத்துக்கு போக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்குறாங்க. நீங்கள் சைனா பார்த்தீங்கன்னா, சைனாவில் எலெக்ஷன் நடக்கும். அவங்களும் வந்து அவங்கள பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, அதாவது மக்கள் குடியரசு நாடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நார்த் கொரியா பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து டெமோக்ராட்டிக் நார்த் கொரியா அப்படின்னு தான் அவங்க பேரில் வரும். ஆனால் அதெல்லாம் வெறும் அந்த ஜனநாயகங்கிறது அந்த நாடுகள்லாம் அவங்க பேரில் மட்டும்தான் இருக்குது. அங்கே நடக்கிற எலெக்ஷன் வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனே கிடையாது. அதாவது ஒரு வெளிப்படைத்தன்மையோட நியாயமாக நடக்கிற எலெக்ஷன் அந்த நாடுகளில் நடக்கவே நடக்காது. அங்கே இருக்கிற எதிர்கட்சி தலைவர்களை இதே மாதிரி தான் உள்ள தூக்கி போடுவாங்க. எதிர்கட்சிகளை வந்து செயல்பட விடாத அவங்களோட எதிர்கட்சி ஒரு வேட்பாளர் இருந்தாருன்னா அவரை வந்து பிரச்சாரத்துக்கு வெளியில் விட மாட்டாங்க. இந்த மாதிரி தான் அந்த நாட்டில் வந்து ஜனநாயகம் இருக்குது. அதே மாதிரி இந்தியாங்கிறது வெறும் ஒரு பேப்பர் ஜனநாயகம். அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல மட்டும் ஜனநாயகம்ங்கிற வார்த்தை எழுதி வச்சிருக்கிறோம். ஆனா இந்த எலெக்ஷன்ல இவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷனே நடக்காத போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சட்டப்பேரவை தொகுதிக்கு வந்து என்னை இன்சார்ஜா போட்டிருந்தாங்க. அந்த தொகுதி பேரு தேவர் கத்ரா, மெஹபூப் நகர் அப்படிங்கிற பாராளுமன்ற தொகுதிக்கு கீழே வர்ற ஒரு சின்ன ஊர், ஒரு கிராமம். அந்த கிராமத்துல நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ 15 வருஷமா காங்கிரஸ் ஆட்சி கிடையாது. அங்க நின்ன வேட்பாளர் வந்து அந்த ஊரை சேர்ந்தவர். அந்த ஊர்ல சேர்ந்துட்டு படிச்சுட்டு ஒரு ஹைதராபாத்ல லாயரா ஒர்க் பண்ற ஒரு நபர். அவரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா, கேண்டிடேட்டா எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா, திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த பாரத் ஜோடோ யாத்திரை, இந்திய ஒற்றுமை பயணத்துக்கு போனார் இல்லையா, போன போது அங்க இருக்கிற பிரசிடென்ட், பிசிசி பிரசிடென்ட், தெலுங்கானா பிரதேஷ் காங்கிரஸ் பிரசிடென்ட் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து அந்த ஏரியால யாத்திரை வர்ற பொழுது அந்த ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலையை இவர்கிட்ட கொடுத்திருந்தாரு. சரி, இந்த ஊருக்காரரு, இவர் மாவட்ட தலைவராக இருக்கிறாரு, இவர்கிட்ட இந்த பணியை கொடுப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சாரு. இந்த தேவர் கத்ராவோட பிறகு வேட்பாளரா நின்ன திரு ஜிஎம்ஆர் என்கிற ஜி மதுசூதன் ரெட்டி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு மாஸ் கான்டாக்ட் ப்ரோக்ராமில் ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசரை ஐடென்டிஃபை பண்ணி கட்சி வந்து அவருக்கு ஒரு பணியை கொடுத்து அவர் சிறப்பாக செஞ்சதுனால அவருக்கு வேட்பாளராக அவரை நிறுத்தி வச்சு அந்த எலெக்ஷனில் வந்து 20 வருஷம், கிட்டத்தட்ட 20 வருஷமாக காங்கிரஸே இல்லாத ஒரு தொகுதியில் வேலையை செஞ்சு காங்கிரஸ் வந்து ஜெயிச்சது. ஸோ அதனால இந்த திருப்பு முனைங்கிறது எப்போ வேணா வரலாம். நம்ம சொல்றோம் ஐயோ காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு. 5 வருஷத்துல திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து அந்த ஸ்டேட்லோட அந்த காங்கிரஸோட அந்த ஃபேட்டியை தலையில எடுத்தே மாத்தினார். மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எலெக்ஷனை பற்றி, இந்த தொகுதியோட எலெக்ஷனை பற்றி பேசுவோம். இன்னைக்கு நாடு வந்து மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது. எலெக்ஷன் 19ஆம் தேதி பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸ் நம்மளோட வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கு. என்ன ரீசன்? அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஐடி ரிட்டர்ன்ஸ், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அரசியல் கட்சிகள் வந்து என்ஜிஓஸ் மாதிரி தான், சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் மாதிரி தான். நம்ம டேக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை, இன்கம் டேக்ஸ் பே பண்ண மாட்டோம். நம்ம வந்து கார்ப்பரேட் கம்பெனி கிடையாது, நம்ம வந்து அதிக சம்பளம் வாங்குகிற ஒரு நபர்கள் கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. நம்ம என்ஜிஓஸ் மாதிரி தான். நம்ம வந்து ஒரு சோஷியல் மக்கள் பணிக்காக இயங்குகிற ஒரு இயக்கம். அப்படி இருக்கிற பொழுது நம்ம இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இல்லை. ஆனால் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். 1990களில், அதாவது சீதாராம் கேசரி அப்படின்னு ஒருத்தர் வந்து காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் பிரசிடெண்ட்டாக இருந்த பொழுது 1992 93 அப்போ நம்ம ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணலையா. அந்த ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாதனால அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக இப்போ நம்ம வங்கி கணக்குகளை முடக்கியிருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு ஜனநாயகத்தோட நிலைமை. என்ன சொல்லி எதுக்காக முடக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். எலெக்ஷன் வரப்போகுது,
பிரச்சாரத்துக்கு காசு வேணும், நம்ம தலைவர்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும், இது எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கணக்குகளை முடக்கிறாங்க. 265 கோடி இன்னைக்கு வந்து டிஎன்சிசி பிரசிடென்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாங்க, 265 கோடி நம்ம அக்கௌண்ட்லேருந்து சுரண்டி இருக்கிறாங்க இந்த பாஜக அரசாங்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சிட்டிங் சீஃப் மினிஸ்டர்ஸ், அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி சீஃப் மினிஸ்டர், ஹேமந்த் சோரேன் ஜார்க்கண்ட் சீஃப் மினிஸ்டர், இங்கே 2 சீஃப் மினிஸ்டரை ஈடியை வந்து அவங்க மேலே ஏவி விட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எதிர்கட்சிகள் செயலே படக்கூடாது, ஒன்றா நீங்கள் வந்து எங்களோட சேர்ந்துருங்க, நீங்கள் எங்களுக்கு எதிராக போட்டி போட்டிங்கன்னா உங்களை போட்டி போட விடமாட்டோம், எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களெல்லாம் உள்ளே தூக்கி வைப்போம், நீங்கள் பிரச்சாரத்துக்கு போக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்குறாங்க. நீங்கள் சைனா பார்த்தீங்கன்னா சைனாவில் எலெக்ஷன் நடக்கும், அவங்களும் வந்து அவங்கள பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, அதாவது மக்கள் குடியரசு நாடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நார்த் கொரியா பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து டெமோக்ராட்டிக் நார்த் கொரியா அப்படின்னு தான் அவங்க பேரில் வரும். ஆனால் அதெல்லாம் வெறும் அந்த ஜனநாயகங்கிறது அந்த நாடுகள்லாம் அவங்க பேரில் மட்டும்தான் இருக்குது. அங்கே நடக்கிற எலெக்ஷன் வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனே கிடையாது. அதாவது ஒரு வெளிப்படைத்தன்மையோட நியாயமாக நடக்கிற எலெக்ஷன் அந்த நாடுகளில் நடக்கவே நடக்காது. அங்கே இருக்கிற எதிர்கட்சி தலைவர்களை இதே மாதிரி தான் உள்ள தூக்கி போடுவாங்க. எதிர்கட்சிகளை வந்து செயல்பட விடாத அவங்களோட எதிர்கட்சி ஒரு வேட்பாளர் இருந்தாருன்னா அவரை வந்து பிரச்சாரத்துக்கு வெளியில் விட மாட்டாங்க. இந்த மாதிரி தான் அந்த நாட்டில் வந்து ஜனநாயகம் இருக்குது. அதே மாதிரி இந்தியாங்கிறது வெறும் ஒரு பேப்பர் ஜனநாயகம். அதாவது கான்ஸ்டிடியூஷனில் மட்டும் ஜனநாயகம்ங்கிற வார்த்தை எழுதி வச்சிருக்கிறோம், ஆனால் உண்மையிலேயே ஒரு ஜனநாயக நாடாக இல்லாமல் இருக்கிற ஒரு வாய்ப்பு ஒரு எல்லா குறிக்கோளும் இவங்களோட செயல்பாடுகள்லேருந்து தெரியுது. இந்த எலெக்ஷன் மட்டும் நடந்துருச்சுன்னா, இந்த எலெக்ஷனில் இவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷனே நடக்காத போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட பணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்கள் வந்து இதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து அதை பற்றின செய்தியெல்லாம் வெளியில் வர இவங்க ஊழலுக்கு எதிராக நாங்கள் போராடுறோம், நாங்கள் தான் வந்து இருக்கிறதுலே நாட்டிலே ரொம்ப தூய்மையான ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை வச்சு தான் 2014 இவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனால் தேர்தல் பத்திரத்தை பற்றின அந்த தகவல் வெளியில் வர இவங்களோட இவங்களோட அந்த உண்மை வந்து வெளியில் வந்துட்டே இருக்குது. இவங்க வந்து எப்படி தேர்தல் பத்திரம் வந்து எஸ்பிஐ, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நம்ம எல்லாரும் வந்து நேஷ்னலைஸ் பேங்க்கு, அது ஒரு வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்கு அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாருமே வந்து நம்பி பணத்தை வைக்கிற ஒரு வங்கி. அந்த வங்கி வந்து ஒரு பெரிய வங்கி, அது ஒரு டிஜிட்டைஸ்டு வங்கி, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் தான், எல்லாமே கம்ப்யூட்டரில் இருக்கிற நம்ம கணக்கு, நம்ம வாங்கின லோனு எல்லாத்த பற்றின தகவலும் கம்ப்யூட்டரில் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வங்கியை இவங்க தேர்தல் பத்தின தகவல், யார் எந்த கம்பெனி எந்த கார்ப்பரேட் எந்த கட்சிக்கு எவ்வளோ நிதி கொடுத்துருக்கான் அப்படிங்கிற தகவலை கொடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த பேங்க்கோட அதிகாரியை போய் கோர்ட்டில் போய் சொல்ல சொன்னாங்க. எங்ககிட்ட அந்த தகவலை சேகரிக்கிறதுக்கு வந்து கம்ப்யூட்டரில் இருக்கிற தகவலை வந்து சேகரிக்கிறதுக்கு வந்து ஜூன் மாதத்துக்கு பிறகு தான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்ல சொன்னாங்க. ஆனால் கோர்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதை ஒத்துக்கவே முடியாது. மக்கள் வந்து இந்த யார் எவ்வளோ எந்த கட்சிக்கு எந்த கார்ப்பரேட் எவ்வளோ நிதி கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவலுக்கு வந்து மக்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி தெரிஞ்சே ஆகணும். அந்த தெரிகிற உரிமை வந்து ஓட்டர்ஸ்க்கு இருக்குது, அதனால் நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்னு கம்பல் பண்ணி ஒரு ஆர்டர் போட்டனால அந்த தகவல் வெளியில் வந்தது. அந்த தகவல் வெளியில் வந்ததுலேருந்து என்னென்னலாம் தெரிய வருது, 3 விதமாக இவங்க வந்து தேர்தல் நிதி கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று, இடியும் சிபிஐயும் ஏவி விடுவாங்க. ஒரு கம்பெனி மேலே இடியும் சிபிஐயும் ஏவி விடுவாங்க. ஏவி விட்டவுடனே நீங்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க உடனே ஒரு 5 கோடி 50 கோடி அவங்கவுங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு நிதியை வந்து பாஜகவுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸை வந்து ஏதோ சொல்லி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் அவங்க பண்ண ஊழல்லாம் அப்படியே மூடி மறைக்கப்படும். ஸோ இது ஒரு விதமான நிதி கலெக்ஷன் நடந்திருக்கு. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா
அவங்களுக்கு தேர்தல் நிதி கொடுத்தவங்க இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக 200 கோடி கொடுத்துருப்பாங்க, 300 கோடி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அதுக்கு பதிலாக 500 கோடி 600 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுப்பாங்க. அது போர்ட்டாக இருக்கும், ஏர்போர்ட்டாக இருக்கும், இல்லாட்டா ஒரு டனல் கட்டுறது, பிரிட்ஜு கட்டுறது, ஃப்ளைஓவர் கட்டுறது, இந்த மாதிரி 500 கோடி ப்ராஜெக்டை ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் பாருங்கள், இதே மாதிரி தான் டெல்லியில் வந்து ஒரு டனல் ஒன்று கட்டினாங்க. அந்த டனலை வந்து பிரதமர் தான் திறந்து வச்சார். பிரதமர் அந்த டனலில் நடந்து கையெல்லாம் அசைச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதை ஒரு பெரிய அது சைடெல்லாம் ஒரு ஃபோட்டோலாம் போட்டு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டு அதை வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சாரத்துக்கு அந்த டனலோட திறப்பு விழாவை அவங்க பயன்படுத்திட்டாங்க. ஆனால் அந்த டனல் திறந்து கொஞ்ச நாள்லேயே, ஒரு மாதத்துலேயே டெல்லியில் பெஞ்ச மழையில் அதில் ஃப்ளட்டிங் ஆயிடுச்சு, அங்கே வெள்ளம் வந்துருச்சு. அந்த வெள்ளம் வந்த அப்புறம் இதை எப்படி சரி பண்ணலாம் இந்த டனலில் அப்படின்னு பார்க்குற பொழுது சிவில் இன்ஜினியர்ஸ், டெல்லி ஐஐடியிலேருந்து சிவில் இன்ஜினியர்ஸை கூட்டிகிட்டு வந்து அதை பார்க்க சொன்னாங்க. பார்த்தா அவங்க சொல்லிட்டாங்க, இதை ஒன்றுமே சரி பண்ண முடியாது, இந்த டனலை மூடிட வேண்டிதான். அந்த டனலை கட்டுறதுக்கு 600 கோடி செலவாச்சு. இப்போ எலக்டோரல் பாண்ட்ஸ்லேருந்து வெளியில் வந்த அந்த தகவல் இருக்கு இல்லையா, கோர்ட்டுக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சப்மிட் பண்ண அந்த தகவல்லேருந்து நமக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னா, அந்த டனலை கட்டின அந்த கம்பெனி இவங்க பிஜேபிக்கு 50 கோடி தேர்தல் நிதி வழங்கியிருக்கிறாங்க. அதனால் அவங்க மேலே ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. அவங்க பண்ண குற்றம், அந்த பெரிய ஊழலை மூடி மறைச்சாச்சு. மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷெல் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த கம்பெனி வந்து பெரிய பிஸ்னஸ்லாம் ஒன்றும் பண்ணாது. பெரிய பெரிய நிறுவனங்கள், ரிலையன்ஸ் மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க பேரில் தேர்தல் பத்திரத்தை வாங்கி நிதி கொடுக்காத வேற ஒரு ஷெல் கம்பெனியை யூஸ் பண்ணி அவங்க மூலமாக பாஜகவுக்கு தேர்தல் நிதி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நான் ஊழலை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் இன்னைக்கு மொத்த தேர்தல் பத்திரத்தில் 50%, அதாவது 6000 கோடி ரூபாய். நீங்கள் வந்து அமெரிக்காலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட எலெக்ஷனுக்காக திரட்டுற அந்த நிதி இருக்கு இல்லையா, பெரிய பெரிய கட்சிகள், இந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அவங்களோடலாம் வந்து இவங்க பிஜேபி தான் இன்னைக்கு ரிச்சஸ்ட் பார்ட்டி இன் த வேர்ல்டு. அதாவது மிகப்பெரிய ஊழல்வாதியான கட்சினா அது இன்னைக்கு பிஜேபி தான். ஸோ இதுதான் இன்னையோட அரசியல் நிலவரம். இதுக்காக தான் நம்ம போராடுறோம். இந்த நாட்டோட ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக நம்ம போராடுறோம். இந்த போராட்டத்துக்கு நம்ம மக்கள்கிட்ட போகிற பொழுது, தேர்தல் பணியை நம்ம ஏரியாவில் வந்து தொடங்குற பொழுது மக்கள்கிட்ட என்னென்ன செய்திகள்லாம் கொண்டு போனோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் பார்ப்போம். நம்ம மக்கள்கிட்ட பேசுகிற போது ஜனநாயகம், இவங்க பண்ணுற இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படி ரொம்ப டெக்னிக்கலாக போனோன்னா மக்களுக்கு வந்து புரியறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. அதனால் நம்ம வந்து அவங்க மக்களுக்கு செய்யாததை நம்ம எடுத்து சொல்லணும். ஊழலை பற்றி பேசணும். அதே சமயம் அவங்க தமிழகத்துக்கு எந்த விதத்துலலாம் வஞ்சனை செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பேசணும். எய்ம்ஸ் கட்டுறேன் நாங்கள் மதுரையில், எய்ம்ஸ் வந்துதா? வெறும் செங்கல் தான் வச்சாங்க, இன்னும் செங்கல் தான் இருக்குது. அவங்க திறப்பு விழா நடத்தினார், அதே மாதிரி ஃபோட்டோ போட்டுட்டார், எல்லா இடத்துலையும் அதை பற்றி பேசினாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் செங்கலை தவிர ஒரு பில்டிங் கூட வரலை. எய்ம்ஸு நமக்கு வெள்ளம் வந்தது, சென்னையில் வந்தது, தூத்துக்குடியில், திருநெல்வேலியில் அதோட பெரிய வெள்ளம் வந்தது. என்டிஆர்எஃப்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட். அதாவது இந்த மாதிரி ஒரு இயற்கை பேரழிவு வந்த பிறகு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மத்திய அரசாங்கத்திலேருந்து ஒரு நிதி கொடுக்கணும். அந்த நிதியை நமக்கு கொடுக்கல. ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு வந்து எவ்வளோ சேதாரம் நடந்திருக்கு அப்படின்னு இங்கே வந்து அசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனுப்பிச்சி வச்சாங்க. இங்கே சென்னை ட்ராவல் பண்ணாங்க, தூத்துக்குடி, திருநெல்வேலி ட்ராவல் பண்ணாங்க, டெல்லிக்கு திரும்பி போனாங்க. அதுக்கப்புறம் ₹1 நிதி வரலை. நமக்கு கிடச்ச இந்த 6000 ரூபா கூட கம்ப்ளீட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுத்த ஒரு தொகை. மத்திய அரசாங்கத்திலேருந்து ₹1 இந்த வெள்ளத்துக்கு அப்புறம் நமக்கு பைசா வரலை. இந்த உண்மைகளெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும் மக்கள்கிட்ட. நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்து அவங்க தான் கலெக்ஷன் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டி கலெக்ஷன் நம்ம வந்து ₹1 நம்ம வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகம் வந்து தொழில் ரீதியாக ரொம்ப 2வது இடத்துல இருக்கிற ஒரு மாநிலம். ஜிஎஸ்டி வந்து கலெக்ஷனில் டாப் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஒரு மாநிலம்.
நம்ம வந்து ₹1 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தா நமக்கு திரும்பி வர்றது வெறும் 28 பைசா தான். இதுவே நீங்கள் யூபி, பீகார் இந்த மாதிரி பாஜக ஆள்கிற மாநிலங்கள் வந்து ₹1 செலுத்தினா அவங்களுக்கு ₹2 வருது, ₹1.5 திரும்பி வருது. ஸோ நமக்கு நம்ம மாதிரி நல்ல டாப் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸுக்கெல்லாம் திரும்பி வர்றது வந்து 28 பைசா, 50 காசு இந்த மாதிரி தான் திரும்பி வருது. இதை மக்கள்கிட்ட நம்ம எடுத்து சொல்லணும். இதெல்லாம் தான் நீங்கள் வந்து அவங்க செய்யாத விட்டதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அதே மாதிரி நம்ம செய்ய போகிறது, நம்மளோட வாக்குறுதிகள் என்ன, காங்கிரஸ் கட்சியோட வாக்குறுதி என்ன, டிஎம்கேயோட வாக்குறுதி என்ன, இந்தியா கூட்டணியோட வாக்குறுதி என்ன அப்படிங்கிறதும் மக்களுக்கு எடுத்து சொல்லணும். காங்கிரஸ் கட்சியில் வந்து நம்ம வாக்குறுதிகளை வந்து பிரிச்சிருக்கோம். நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் வந்து பெண்களுக்கான நீதி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 5 வாக்குறுதி கொடுத்துருக்கோம். அந்த வாக்குறுதியை நான் குயிக்காக சொல்லிடுறேன். மகாலட்சுமி திட்டம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே ஒவ்வொரு ஏழை பெண்மணிக்கும் இந்த பிபிஎல் கார்டு வச்சுருப்பாங்க இல்லையா, ரேஷன் கார்டு வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற அந்த ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்கெல்லாம் ஒவ்வொரு ஏழை பெண்மணிக்கும் 1 லட்சம், ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம். இந்த செய்தியை நம்ம வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். நம்ம பரப்புரையில் ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த செய்தியை. ராஜசேகரன் சார் வந்து தெலுங்கானாவை பற்றி சொன்னார். நான் வந்து நவம்பர் மாதம் தெலுங்கானாவில் எலெக்ஷன் நடந்தது இல்லையா, என்னை வந்து இதே மாதிரி தான் என்னை ஒரு தொகுதிக்கு, ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு வந்து என்னை இன்சார்ஜாக போட்டிருந்தாங்க. அந்த தொகுதி பேர் தேவர் கத்ரா, மெஹபூப் நகர் அப்படிங்கிற பாராளுமன்ற தொகுதிக்கு கீழே வர்ற ஒரு சின்ன ஊர், ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ 15 வருஷமாக காங்கிரஸ் ஆட்சி கிடையாது. அங்கே நின்ன வேட்பாளர் வந்து அந்த ஊரை சேர்ந்தவர். அந்த ஊரில் சேர்ந்துட்டு படிச்சுட்டு ஒரு ஹைதராபாத்தில் லாயராக ஒர்க் பண்ணுற ஒரு நபர். அவரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா, கேண்டிடேட்டாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா, திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த பாரத் ஜோடோ யாத்திரை, இந்திய ஒற்றுமை பயணத்துக்கு போனார் இல்லையா, போனபோது அங்கே இருக்கிற பிரசிடெண்ட், பிசிசி பிரசிடெண்ட், தெலுங்கானா பிரதேஷ் காங்கிரஸ் பிரசிடெண்ட் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து அந்த ஏரியாவில் அந்த யாத்திரை வர்றபொழுது அந்த ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலையை இவர்கிட்ட கொடுத்துருந்தாரு. சரி, இந்த ஊருக்காரரு, இவர் மாவட்ட தலைவராக இருக்கிறாரு, இவர்கிட்ட இந்த பணியை கொடுப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சார். இந்த தேவர் கத்ராவோட பிறகு வேட்பாளராக நின்ன திரு ஜிஎம்ஆர் என்கிற ஜி மதுசூதன் ரெட்டி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு மாஸ் கான்டாக்ட் ப்ரோக்ராமில் ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசரை ஐடென்டிஃபை பண்ணி கட்சி வந்து அவருக்கு ஒரு பணியை கொடுத்து அவர் சிறப்பாக செஞ்சதுனால அவருக்கு வேட்பாளராக அவரை நிறுத்தி வச்சு அந்த எலெக்ஷனில் வந்து 20 வருஷம், கிட்டத்தட்ட 20 வருஷமாக காங்கிரஸே இல்லாத ஒரு தொகுதியில் வேலையை செஞ்சு காங்கிரஸ் வந்து ஜெயிச்சுது. ஸோ அதனால் இந்த திருப்பு முனைங்கிறது எப்போ வேணால் வரலாம். நம்ம சொல்கிறோம் ஐயோ காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு. 5 வருஷத்தில் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து அந்த ஸ்டேட்லோட அந்த காங்கிரஸோட அந்த ஃபேட்டியை தலையில் எடுத்தே மாற்றினார். அதுக்கு காரணம் பாரத் ஜோடோ யாத்திரை மாதிரி ஒரு யாத்திரை வந்து அங்கே இருக்கிற அந்த ஆர்கனைசேஷனை ஒன்றா இணைச்சுது. அதனால் அவங்களால நல்ல நபர்களை, நல்ல செயல்படக்கூடிய நபர்களை வந்து கட்சிக்காரர்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்க முடிஞ்சுது. அந்த வாய்ப்புகள் கொடுத்த உடனே அவங்க வந்து இந்த பிஆர்எஸ், டிஆர்எஸ், அதாவது இந்த கேசிஆர் இருக்கார் இல்லையா, அவரோட கட்சி வந்து 10 வருடமாக அந்த ஸ்டேட்டை வந்து ரூல் பண்ணாங்க. தெலுங்கானாவை பார்த்தீங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா வந்து யுனைடெட் ஆந்திர பிரதேஷும் தெலுங்கானாவும் ஒன்றா தான் இருந்துச்சு. தெலுங்கானா வந்து ரெஸ்ட் ஆஃப் த ஆந்திர பிரதேஷோட ஒரு பின்தங்கிய ஒரு மாவட்டங்கள் தான் தெலுங்கானா, நிசாமுக்கு கீழே இருந்த மாவட்டங்கள். அந்த மாவட்டங்களுக்கு வந்து ஆந்திர பிரதேஷை சேர்ந்த அரசியல்வாதிகள் வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யலை, அவங்க வந்து பின்தங்கியே இருந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கோரிக்கை இருந்தது. அதனால் எங்களுக்கு ஒரு தனியாக ஒரு மாநிலம் வேணும்னு கேட்டாங்க. அந்த மாநிலத்தை உருவாக்கி கொடுத்தது நம் தலைவி சோனியா காந்தி அம்மா. நம்ம அந்த மாநிலத்தை உருவாக்கி கொடுத்தோம். ஆனால் அது பண்ணியும் அதை அரசியல் ரீதியாக நம்மளால் அறுவடை செய்ய முடியல. அங்கே இருக்கிற கேசிஆருங்கிறவர் நம்ம கூட தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார்.
ஆனால் மாநிலம் தனியாக பிரித்து கொடுத்த பிறகு நம்மளை விட்டுட்டு அஸ் யூஷுவல் துரோகம் பண்ணிவிட்டு அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் மட்டும் தனியாக நின்று அவர் சீஃப் மினிஸ்டராகவும் ஆயிட்டார். சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு 10 வருஷம் அந்த மாநிலத்தில் ரூலிங்கில் இருந்தார். பெரிய ஊழல் பண்ணார், மிகப்பெரிய ஊழல்வாதி. ஸோ மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, இவர் வந்து எப்படியாவது இவரை நகர்த்தணும், இவர் வந்து நம்ம சரியில்லை, எல்லா ப்ராஜெக்ட்லேயும் ஊழல் பண்ணுறாங்க, நமக்கு சேர வேண்டிய ஸ்கீம்ஸ் வந்து நம்மளை வந்து சேர மாட்டேங்குது, இவங்க கட்டுறேன் இவன் சொல்கிற டேமும் ஒழுங்காக கட்ட மாட்டேங்கிறாங்க, எதுவுமே ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்க, இவங்களை எப்படி நகர்த்தணும், யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு மக்கள் வந்து தேடிட்டு இருந்தாங்க. தேடிட்டு இருந்த பொழுது பிஜேபி ஒத்து வரல, அங்கே ஒழுங்காக அவங்களால வந்து கூடி வந்து ஒழுங்காக வேலை செய்ய முடியல, ஒருத்தர் வருவார் போவார் அந்த மாதிரி இருந்தது அந்த காட்சி. ஆனால் நம்ம காங்கிரஸ் கட்சி ஒரு இணைஞ்சு வேலை செஞ்சனால, ரேவந்த் ரெட்டிங்கிற ஒரு யங் டைனமிக் லீடர் கீழே வேலை செஞ்சதுனால, அதுவும் இந்த பாரத் ஜோடோ யாத்திரையில் இந்த மாதிரி ஒரு நல்ல டீமை ஃபார்ம் பண்ணனால மக்கள் வந்து காங்கிரஸ் நல்லா தான் இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஓட்டை போட்டாங்க. ஸோ எப்போ ஒரு கட்சியோட தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. ஸோ இந்த எலெக்ஷன் வந்து நமக்கு ஒரு ஈஸியான எலெக்ஷன் தான் சொல்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து நமது எதிரிகள் வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க, ஏடிஎம்கே இன்றைக்கி ஏடிஎம்கேவா இல்லை. ஸோ நம்ம நிச்சயமாக 40-40 ஜெயிக்க போகிறோம். ஸோ உங்களோட இந்த கிரவுண்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாவட்டத்தில் எனக்கு தெரியும் நல்ல செயல்படக்கூடிய கட்சிக்காரர்கள் ஊழியர்கள் இருக்கிறீர்கள். நமக்கு நான் வந்து ராஜசேகர் சார்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நவாஸ் அண்ணன்ட்ட சொல்லியிருக்கிறேன், நமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தோழமை கட்சி கொடுக்கறதுக்கு நாங்கள் பேசுவோம். நம்மளை வந்து எல்லாத்துலேயும் இன்வால்வ் பண்ணணும், பூத் லெவலில் கேம்பெயினில் எல்லாத்துலேயும் இன்வால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்துவோம். முடிச்சிருவா நீங்கள் உங்கள் BLA 2 எல்லாம் போட்டீங்க, நீங்கள் வந்து கட்சி வேலையை ஆரம்பிச்சிடணும். எல்லாரும் இணைஞ்சு நம்ம வேட்பாளரை மிகப்பெரிய ஒரு மார்ஜினில் வெற்றி பெற நம்ம எல்லாரும் சேர்ந்து பணியாற்றணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.